கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு உண்மை ஊழியக்காரரை கர்த்தர் உயர்த்தினதை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். கர்த்தர் அந்த ஊழியருக்கு ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்தார். மாத்திரமல்ல, உலக பிரகாரமான வீட்டையும் காரையும் கூட கொடுத்தார். அதை கண்டு பொறாமை கொண்ட ஒரு சகோதரன் வேறொரு ஊழியரிடத்தில், பாருங்கள், அந்த ஊழியர் வீடு கட்டிவிட்டார், கார் வாங்கிவிட்டார் என்று எரிச்சலோடு சொன்னார். அந்த ஊழியர் அந்த சகோதரரை பார்த்து, தம்பி, கர்த்தர் ஒருவரை உயர்த்தும் போது நீ பொறாமை கொள்ளாதே. அவர் நம்முடைய சகோதரன் தானே. அவரை கர்த்தர் உயர்த்தினதினால் அவர் உயர்ந்திருக்கிறார். அதற்காக சந்தோஷப்படு. இந்த பட்டணத்திலே எத்தனையோ முஸ்லிம்கள் உயர்ந்த நிலையில் காரும் பங்களாவும் வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ சினிமா நடிகர் நடிகைகள் காரும் பங்களாவும் வைத்திருக்கிறார்கள். அது உனக்கு பொறாமையும் எரிச்சலையும் தரவில்லை. அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். நம் சகோதரன் வைத்துக் கொள்ள கூடாதா? நீ கர்த்தருக்கு ஊழியம் செய், கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை உயர்த்துவார் என்று சொன்னார். ஆம் தேவ ஜனமே, நம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நிச்சயம் அவர் நம்மை உயர்த்துவார். அதற்காக முழு நேரத்தில் இறங்கி வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. தான் இருக்கும் சூழ்நிலையிலும் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாக ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் இருக்கிற இடத்தில் அவரை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதைத்தான் யோவான் 12:26 சொல்லுகிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆம் தேவ ஜனமே, நாம் அவரை கனம் பண்ணினால், அவருக்கு ஊழியம் செய்தால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒரு மனுஷனை கனம் பண்ணும்போது அது எத்தனை மகிமை உள்ளதாக காணப்படும், அது எத்தனை உயர்வாய் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ ஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். கொஞ்ச பணத்திற்காக நம் வேலையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் நித்திய காலமாய் நம்மை உயர்த்து சித்தம் கொண்டிருக்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை பார்க்கிலும் மிகவும் மேன்மையான காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. ஒருமுறை பில்லி கிரகாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அமெரிக்கா ஜனாதிபதி என்று அழைக்கப்படுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியன் என்று அழைக்கப்படுவதையே விரும்புகிறேன் என்றார். தேவ ஜனமே, உங்களால் முடிந்த அளவு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.